உப்பு வியாபாரியும் கழுதையும். உப்பு வியாபாரியும் கழுதையும் உப்பு வியாபாரம் செய்வதற்காக காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஆற்று வழியாக அவர்கள் கடக்க வேண்டியிருந்தது. ஆற்றில் இறங்கி நடந்தனர். கழுதை திடீரென ஆற்றில் வழுக்கி விழுந்து விட்டது. அதனால் உப்பு நீரில் கரைந்து மூட்டையின் பாரம் குறைந்து காணப்பட்டது. கழுதை மேலே எழுந்து பார்த்தரும் பாரம் குறைவாக இருந்தது. கழுதைக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் ஒரு முறை அந்த ஆற்று வழியாக வரும்போது அந்த கழுதை பாரம் அதிகமாக இருக்கிறது, தண்ணீரில் நனைந்தால் பாரம் குறையும் என்று தண்ணீரில் மூழ்கி எழுந்தது. இதனை கண்ட உப்பு வியாபாரி கழுதையின் மூட்டையில் பஞ்சுகளை நிரப்பி அழைத்து கொண்டு சென்றான். ஆற்றில் சென்றதும் கழுதை தண்ணீரில் முழுகியது. கீழே முழுகியதால் பஞ்சு நனைந்து பாரம் அதிகமானது. கஷ்டப்பட்டு எழுந்த கழுதை இனி நாம் ஆற்றில் விழாமல் ஒழுங்காக செல்ல வேண்டும் என்றது.